வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தையோட அவங்க பாட்டியும் வந்திருந்தாங்க. அந்த பேரண்ட் இவன் ரொம்ப ஹைப்பராக இருக்கான், இவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான், எங்களால் இவனை அமைதியாக உட்கார வைக்கவே முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அவன் அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தான். அவனை தொடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அவன் பின்னாடியே இருந்தாங்க. திடீர்னு ஜன்னலில் மேலே ஏறிட்டான். அதுலேருந்து ஏறிட்டு கீழே இருந்து பண்ணுறான். அப்புறம் திங்ஸ் இருந்துச்சு, அது மேலே ஏறினான். அப்படி அவன் அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதை செஞ்சுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபைல் இருந்துச்சு, அதை எடுத்தான். அதை எடுக்கும்போது எடுக்காதன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே திருப்பியும் அதை எடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி அதை எடுக்காமல் தடுத்தாங்க. உடனே இந்த பக்கம் ஒரு லேப்டாப் இருந்துச்சு, இந்த லேப்டாப்பை இது பண்ணுறான். இவங்க எதெல்லாம் ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்கிறாங்களோ அந்த ஸ்ட்ராங்காக நோ சொல்கிற பொருளை அவன் மறுபடியும் அதை இது பண்ணிகிட்டே இருந்தான். எதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்களோ அந்த விஷயத்த அவன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் சொன்னேன், கொஞ்சம் பாசமாக சொல்லுங்கள் அப்படின்னா அவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே அதே மாதிரி அவங்க கொஞ்சம் பாசமாக அதை பண்ணாதப்பான்னு சொல்லி பார்த்தாங்க. அவன் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தான். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இனிமேல் நீங்கள் அவன்கிட்ட பேச போகிறதில்ல, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யுங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன பென்சிலை கையில் கொடுத்துட்டு அவன் இந்த லேப்டாப்பை கை வச்சான்னா அதில் அவனோட மொழியில் லைட்டாக ஒரு தட்டு தட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஃபைலை தொடும் போதும் ஒரு பென்சிலை வச்சு தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க ரெண்டையும் தொடும்போது அந்த பென்சிலை வச்சு ஒரு தட்டு கொடுத்தாங்க. 2-3 தட்டு தட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தான், இது எதாவது எடுத்தாச்சுன்னா நமக்கு ஒரு பென்சில் டேப்பிங் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் உட்கார ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு எந்த பொருளையுமே எடுக்கலை. இப்போ எப்படி அமைதியாக உட்கார்ந்தான் அப்படின்னு கேட்டேன். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தொடாதன்னு சொன்னீங்க. நீங்கள் தொடாதன்னு சொல்லும்போது அவன் தொடுறதுக்கு எந்த எஃபெக்டும் அவனுக்கு இல்லை. இப்போ நீங்கள் தொடாதன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த லேப்டாப்பை தொடும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு பென்சில் டேப்பிங் கிடைக்கும் போது அவனுக்கு வலி ஏற்பட்டுச்சு. அந்த வலி ஏற்பட்டதும் அவன் என்ன பண்ணுறான், இதை தொட்டால் வலிக்கும்னு சொல்லிட்டு அவன் அதை தொடாமல் அமைதியாக அவனே உட்காந்துட்டான். இப்போது அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், இந்த பொருளை எடுக்கும்போது நமக்கு வலி கிடைக்குது, அதனால் அந்த பொருளை எடுக்கக்கூடாது, இனி இந்த ரூமில் வேறு எந்த பொருளையாக எடுத்தால் நமக்கு இதே மாதிரி வலி கிடைக்குமோன்னு யோசிச்சுட்டு அவன் அமைதியாக உட்கார ஆரம்பிக்கிறான். நம்ம எல்லாருமே ஒரு தீயை தொடுவோம், தொட்ட உடனே அது சுடும், சுட்ட உடனே என்ன பண்ணுவோம், அந்த தீ பக்கத்தில் நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி தான் சின்ன குழந்தைங்களும் ஒபீடியன்ஸை அவங்களுக்கு நம்ம கண்டிஷன் பண்ணணும். எந்த ஒரு தவறையாவது செய்யும்போது சின்ன பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க அந்த தவறை செய்யாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கலன்னா அதை திரும்ப செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கும் பட்சத்தில் அதை இன்னும் வேணும்னே செய்வாங்க. ஸோ ஒன்று அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்காம இருக்கணும், அல்லது அந்த தவறை செய்யும்போது ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைங்க அந்த தவறை பண்ணாமல் அவங்க சரியாக இருக்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை ஹைப்பராக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பேசுகிறத கேட்காம இருக்கிறதுனால தான். அதுவே அவன் கேட்க ஆரம்பிக்கும் போது அவனோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி தானாக போயிடும். தேங்க்யூ.